Hey everyone, welcome to this video. ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப்பில் எதையுமே நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சுட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போவாச்சு இதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, இல்லை உங்கள் லைஃப்பில் இந்த சுச்சுவேஷன் இருந்திருக்கா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா, நம்ம லைஃப்பில் ஒரு டிசிஷன் நம்ம எடுத்திருப்போம், இதை நம்ம பண்ணணும், இந்த ஹேபிட்டை நம்ம கொண்டு வரணும்னு நம்ம டெசிஷன் எடுத்திருப்போம். ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். ஃபாலோ பண்ணுறதுக்கே என்னது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான வீடியோ தான் இது. நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவோம். ஆனால் அதை விட கஷ்டமான டாஸ்க்லாம் நம்ம ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருப்போம். அதை நான் என்னைக்கா நோட் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் இப்படி ஒரு டெசிஷன் எடுத்து ஒரு ஹேபிட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லேசியாக இருக்கீங்க அப்படின்ற மீனிங் கிடையாது. ஆக்சுவலாக உங்களோட பிரெயின் ஒரு மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்லேயோ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோமா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயும் இருக்குன்னு அர்த்தம். இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு சொல்யூஷன் வந்து இறக்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, உங்கள் பிரெயின் கிட்ட ஒரு டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் தான், ஒரு 10 மினிட்ஸ் இதை பண்ணலாம், உனக்கு செட் ஆகலை, உனக்கு போர் அடிக்குதுன்னா இதை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு குட்டி மோட்டிவேஷன் கொடுத்து அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இப்படி நீங்கள் ஒரு குட்டி மோட்டிவேஷன் கொடுக்கும்போது உங்கள் பிரெயின் பேனிக் ஆகுறதையும் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் கொடுக்குற கமிட்மெண்ட்டும் அதுக்கு சின்னதாக தெரியும். ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களோட டிஸ்கம்ஃபர்ட் இது எல்லாமே காணாமல் போயிடும். அதுலேருந்து நம்ம டைம் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. அதாவது எப்படின்னா, சின்னதாக ஒரு டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணி அது பெரிய கோலாக அச்சீவ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தெரியும்னா அவங்களுக்கு கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். நம்ம பிரெயினை பொறுத்த வரைக்கும் மோட்டிவேஷன்லாம் தேவை கிடையாது, கன்சிஸ்டன்சி மட்டும்தான் தேவை. இனிமேல் உங்கள் பிரெயினை மோட்டிவேஷன் வச்சு ட்ரிக் பண்ணாதீங்க, கன்சிஸ்டன்சி வச்சு ட்ரிக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.